ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்லலான்ட்டுன்னு சிம்பா கூட இருந்து ஒரு வீடியோ போடலான்னு ஒரு டிசைட் பண்ணேன். என்ன ஆச்சுனாக்கா, நேற்று சடனாக சிம்பாக்கு இந்த கால் வந்து இழுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. நான் ஃபுல்லாக பயந்துட்டேன். இந்த கால் பாருங்கள், இந்த லெஃப்ட் கால் தான் நினைக்கிறேன். ஸோ அப்படியே ஃபுல்லாக இழுத்துக்குச்சு. அதான் இந்த நம்மளுக்கு சடனாக லாக் ஆகிற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கா ஃபுல்லு காபரம் ஆயிடுச்சு. என்னடா அதுன்னு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மைண்ட் செட்டு கூல் பண்ணிக்கினேன். அப்புறம் கால் இழுத்தா அப்படியே பிடிச்சிக்கின்னு இருக்குது. இப்படியே தான் அப்படியே பிடிச்சின்னு இருக்குது. சரி, அதே இதில் போகிறோம், பயந்துன்னு போகிறோம் தூரம். இப்படி தான் ஆயிடுச்சு. அப்புறமா வந்து நான் அப்படியே இதை வந்து இப்படி பிடிச்சி விட்டு மெசேஜ் பண்ணலான்னு அப்படி பண்ணுறேன். பட் அது வலிக்கு வந்து கடிக்கிற போல் பண்ணுது சார். அப்புறமா நான் என்ன பண்ணேன், சார் அந்த வீடியோலாம் எடுக்க முடியல. ஏன்னா காபரத்தில் எப்படி எடுக்கிறது, அதனால் வந்து அப்படியே ஒன்றும் இல்லை, இந்த இதை வந்து இப்படி லாக் பண்ணிட்டு ஒரு கையில், இப்போ நான் வீடியோ எடுத்துக்கிட்டனால நான் இது பண்ண முடியல, இப்படி லாக் பண்ணிட்டு ஒரு கையில் அந்த காலை வந்து இப்படி பிடிச்சிட்டு ஃபுல் நழுவி விட்டேன். ஃபுல்லாக அந்த மசாஜ் மாதிரி இப்படி நழுவி கொஞ்சம் கொஞ்சம் இது பண்ணேன். அப்புறமா இந்த லாக் பண்ணி மேலே தூக்கி இது பண்ணேன். அது எப்படியோ எனக்கு அந்த நேரத்தில் கொஞ்சம் லைட்டாக ஐடியா வந்து இது பண்ணேன். அப்புறமா அப்படியே ரிலாக்ஸ் ஆச்சு. அப்புறமா நல்லா நடக்கிறதுக்கு ஆரம்பித்தோம். கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். என்ன இது, ஏன்னா சிம்பானாக்கா எனக்கு தெரியும், உங்களுக்கு ஆல்ரெடி ரொம்ப உயிர். எதுனா ஒன்றாக்கா ரொம்ப டென்ஷனு. அதுவும் இல்லாமல் நைட்டில் போய் வர்றதுக்கு, அவன் காலையில் வர்றதுக்குள்ளேயுமே எனக்கு எங்கடான்ற மாதிரி ஆகிடுது. பட் அவன் கேட்குறதே இல்லை. உங்களை வாலாட்டின்னு இதுவாக இருக்கும். இதை பேசினுக்கிறனாலாம் தெரியும் அவனுக்கு, உங்ககிட்ட தான் பேசின்னு இருக்கிறனாலாம் அவனுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ்.